வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 6. கொதிக்கும் உடல் கொண்டிருந்தான் இரத்தபீஜன். மகவென அவனை எடுத்த யட்சர்கள் சற்று நேரத்திலேயே கை சுட கீழே வைத்துவிட்டனர். பின்னர் கொடிகளில் தூளிகட்டி அவனை தூக்கி வந்தனர். குழந்தையை கையில் வாங்கிய மாலையற்றன் அதன் வெம்மையைத் தொட்டு, எதன் பொருட்டு எரிகிறான் இவன் என்றான். சிவந்து கனிந்து அதிர்ந்து கொண்டிருந்த சிற்றுடலை நோக்கி குனிந்து, எங்குடது இவ்வெறுதலின் நெய் என்றான். எரியும் மைந்தனை மெல்ல தன் யாழின் குடத்தின் மேல் வைத்தான். யாழ் இசைக்கத் தொடங்கியது. பாலைப்பண் எழுந்தது. தனித்து அது முடிவின்மையில் நெளிந்து அலைந்தது. எளியோன் அழியோன் என்றான் மாலையற்றன். வாசிப்பது சந்தீப். இரத்தபீஜன் செவ்வுடலும் செங்குழலும் செங்குருதி படர்ந்த விழிகளும் கொண்டிருந்தான். அனலும் அமிலமும் நிறைந்த பையெனத் தோன்றினான். உள்ளிருந்து அந்நீர்மை கொதித்து வெளித்தெழ விழைவது போல அவன் மென்தோர் பரப்பு அதிர்ந்து கொண்டே இருந்தது. அவன் வந்த நாளிலேயே முலையூட்டும்படி யட்சிகளிடம் மாலையற்றன் ஆணையிட்டான். எருமையுரு கொண்ட தீர்க்கை என்னும் யட்சி மகிஷாசுரனுக்கு முலையூட்டிய பின் அவனைத் தொட்டாள். கையை உதறி பின்னுக்கிழுத்து அலறினாள். அவள் தொடுகையில் கனலெனச் சிவந்து சுளித்த வாய்திறந்து வீறிட்டது குழந்தை. இரு கைகளையும் அசைத்து கால்களால் உதைத்து துள்ளி விழுந்தது. பசுவரு கொண்ட ஹரிதை என்னும் யட்சணியிடம் முலையூட்ட ஆணையிட்டான் மாலையற்றன். அவள் தொட்டபோது மைந்தனின் கூந்தல் தழலாக புகைந்து எரிந்தது. அவள் சுட்டு கொப்பளித்து கையை எடுத்தபடி எழுந்து நின்று கூச்சலிட்டாள். பன்றியொரு கொண்ட வராகி என்னும் யட்சணியும் யானையொரு கொண்ட கருணை என்னும் யட்சணியும் அவனைத் தொட்டு அலறி விலகினர். அவர்களின் தொடுகையில் வெம்மை கொண்ட அவனருகே இருந்த தளிர்கள் பற்றி எரிந்தன. பாறைகளும் உருகி பள்ளமாயின. மாலையற்றனின் ஆணைப்படி சிம்மவடிவம் கொண்ட சிம்ஹி என்னும் கந்தர்வப் பெண் அவனை அணைத்தபோது அவள் செஞ்சடைகள் தழலெனப் பற்றி எரிந்தன. அவளிடமிருந்து அரைதலோசை எழுந்தது. அதற்கு நிகராக எதிரோசை எழுப்பி தானும் தழலென்றாகி முலைப்பற்றி உண்டான் மைந்தன். சற்று நேரத்தில் அவள் குழந்தையை தன் முலைக்காம்பிலிருந்து விலக்க முயன்றபடி அலறினாள். பெருவலியுடன் கைகளால் நிலத்தை அரைந்தும் பற்களைக் கடித்தும் கூச்சலிட்டாள். மைந்தன் அவளில் உருகியூட்டியவன் போலிருந்தான். அவன் இதழ்கள் பிடிவிட்டதும் அவள் அவனை உதறிவிட்டு பாய்ந்தெழுந்து குருதி வழியும் முலைக்கண்ணுடன் நின்று நடுங்கினாள். அவன் வாயிலிருந்து குருதி ததும்பி கன்னங்களில் வழிந்தது. அஞ்சி நின்ற சிம்ஹியிடம் அவனுக்கு உணவு நீ என மாலையற்றன் ஆணையிட்டான். அழுதபடி ஆணை என்றாள். ஒவ்வொரு நாளும் அவள் முலை வழியாக குருதியையும் நிலத்தையும் அவன் உண்டான். முலையுண்ணும் நேரம் மட்டுமே சிம்ஹி குழந்தையைத் தொட முடிந்தது. பிற தருணங்களில் அவள் கை அவன் மேல் பட்டால் நாகம்போல சீறி வெண்பற்களைக் காட்டி அவன் கடிக்க வந்தான். பசித்தபோது உடல் நெளித்து ஓலமிட்டான். அஞ்சியும் அழுதும் அருகணைந்த சிம்ஹியை அள்ளிப்பற்றி அவள் நெஞ்சக் குலையை உறிஞ்சினான். நிறைந்ததும் பிடிவிலகி உதிர்ந்து கடைவாயில் குருதி உறைய துயின்றான். குருதியுண்டமையால் அவனை இரத்தபீஜன் என்று அழைத்தான் மாலையற்றன். உண்ணும் முலைப்பால் விதையாகிறது. இக்குருதி எழப்போகும் காடு ஏதென்று தெய்வங்களே அறியும் என்றான். மெலிந்து உடல் வெளுத்து ஒடுங்கிய சிம்ஹி மறைந்தபோது கூரிகிர் எழுந்த கைகளும் செம்பிளறி பறக்கும் சிம்மத்தலையும் ஓங்கிய செந்நிற உடலும் கொண்டு இரத்தபீஜன் வளர்ந்தெழுந்தான். மாலையற்றன் அவனிடம் அவன் குலக்கதையை சொல்லும்படி காதிகன் என்னும் முதிய யட்சனிடம் சொன்னான். பாதிரி மலரின் குவை வழியாக மட்டுமே ஓசையிடத் தெரிந்த காதிகன் அவ்வொலியில் இசை எழுப்பி அசுரகுலத்தின் கதையை சொன்னான். தன்னுடைய நாடு விந்திய மலையுச்சியில் காத்திருப்பதை இரத்தபீஜன் அறிந்தான். மாலையற்றனின் கால்களைத் தொட்டு வணங்கி வாழ்த்துரை பெற்று மன்னவர் உலகுக்குச் சென்றான். தானவும் புழு சிறகு பெற்று விட்டுச் சென்ற கூடு போல் சிதைந்து கிடந்தது. அங்கு அசுரகுடிகள் பிறர் அறியாது அஞ்சி இடிபாடுகளுக்குள் ஒடுங்கி வாழ்ந்தனர். வேள்வியறியாத நகரில் இருள் தெய்வங்கள் குடியேறியமையால் அங்கே ஒவ்வொருவருக்கும் பல நூறு நிழல்கள் எழுந்து உடன் அசைந்தன. நிழல்களை அஞ்சி அவர்கள் விழிமூடி கைகளை நீட்டி தொட்டறிந்து நடமாடினர். உற்றாரின் மூச்சொலிகளுடன் ஏதேதோ நகைப்புகளும் கனைப்புகளும் ஓடுகலந்தன. அகச்சொற்களுடன் அறியாச் சொற்கள் வந்து இணைந்து கொள்ளவே அவர்களின் உள்ளம் அவர்கள் அறியாத பேருருவம் கொண்டு விரிந்தது.
தங்களுள் ஓடும் எண்ணங்களை தாங்களே உணரும் கணங்களில் அவர்கள் அலறியபடி தலையை கைகளால் அறைந்து கொண்டனர். கைகளை விரித்தபடி எழுந்து வெட்டவெளி நோக்கி ஓடினர். ஆடைகளை கழற்றிவிட்டு நெஞ்சிலும் முகத்திலும் அடித்துக்கொண்டு நடுங்கி உடல் குறுகினர். தங்களுக்குள் குடியேறியவற்றை பிடுங்கி வெளியே வீசுவது போல கைகளை அசைத்தனர். அவர்கள் வாயிலிருந்து அவர்கள் எண்ணாத சொற்கள் ஓயாது வெளியே கொட்டிக் கொண்டிருந்தன. சொற்கள் பொருளிழந்து ஒலிகளே என்றான போது தானவத்தின் ஒவ்வொரு பருப்பொருளும் பெயரை இழந்தது. பெயரிழந்தவை பொருளையும் இழந்தன. பொருளிழந்த பொருட்கள் விற்றிருப்பாயின. விற்றிருப்புகள் அவர்கள் மேல் முட்டின. அவர்களை வீழ்த்தின. அவர்களைச் சூழ்ந்து உளம்பதைக்கச் செய்யும் அமைதியுடன் அமர்ந்திருந்தன. மொழிப்பொருளென்றாகி அவர்களைப் பிணைத்திருந்த ஒவ்வொன்றும் சிதற உருவாகி வந்த பெரும் பொருளின்மையில் ஒவ்வொருவரும் முழுத்தனிமையை அடைந்தனர். ஒருவரோடொருவர் விழிமுட்டாது உடலுரச அங்கே அவர்கள் சுற்றியலைந்தனர். ஒவ்வொருவருக்குப் பின்னாலும் நிழலுருவென அணிவகுத்த இருள் தெய்வங்களின் நெரிசலால் நகர் இருண்டு கிடந்தது. பொருளிழந்து கிடந்த தானவத்தை நோக்கி இரத்தபீஜன் தன் உகிர்க்கைகளை விரித்து செம்பிடரித்தழல் பறக்க வந்தபோது இருள் தெய்வங்கள் கோட்டைகளின் மேலேறி அவனை நோக்கின. அச்சத்துடன் அவை மெல்ல நடுங்கின. அவற்றின் விழிகளை சூடியபடி வெளியே வந்த அசுரர் அவனைக் கண்டு அஞ்சி ஒடுங்கினர். சிலர் சீறியபடி தாக்க வந்தனர். அவன் அவர்களின் நிழல்களை ஒருகாலால் மிதித்துப் பற்றியபடி அவர்களை அறைந்து தெறிக்கச் செய்தான். நகரின் உளுத்தமைந்த கோட்டைக் கதவை காலால் உதைத்து உடைத்து உள்ளே சென்றான். அங்கே மட்கி வடிவழுந்து கிடந்த பொருட்கள் அனைத்தையும் அள்ளி ஒழிந்து மண்மூடிக் கிடந்த எரிகுளத்தில் குவித்து நெருப்பிட்டான். தங்கள் பொருளின்மையின் பொறுமையிலிருந்து விடுபட்டு பொருட்கள் தழலென எழுந்து படபடத்து நின்றாடின. உருவழிந்து மறைந்ததுமே அவை தாங்கள் இழந்த பொருட்களை மீண்டும் அடைந்தன. எரியில் விழுந்த அவைகொள்ள யக்ஷர்களும் யக்ஷிணிகளும் முதலில் வந்தனர். விண்ணகத் தேவன்கள் ஒன்றொன்றாக 7 நிழல்கள் சுருங்கி இழுபட்டு தழலை அணுகி உள்ளே நுழைந்து மறைந்தன. நகரம் செவ்வொளி கொண்டதும் கனவிலிருந்து விழித்தெழுந்தவர்கள் போல அசுரர் நிலை மீண்டனர். நகர் நடுவே நின்றிருந்த பேரொருவனைக் கண்டதுமே அவன் தங்களவன் என அவர்கள் உணர்ந்து கொண்டனர். கண்ணீருடன் கை நீட்டி அவனை அணுகினர். முதிய அசுரன் ஒருவன் உரத்த குரலில், ஐயனே, தாங்கள் யார் என்றான். நான் அசுரேந்திரன், ரம்பனின் 2வது மைந்தன். என் பெயர் இரத்தபீஜன் என்றான். என் நகரைக் கொள்ள இங்கு வந்துள்ளேன். இனி இங்கிருந்து இவ்வுலகங்களை ஆழ்வேன். வாழ்த்தொலிகளுடன் விம்மல்களுடன் கதறல்களுடன் அசுரர் வந்து அவன் காலடியில் விழுந்தனர். இரத்தபீஜனை அணுகிய சபரரின் மைந்தர் சித்ரர் அவன் காலடிகளின் சிம்ம நகங்களைத் தொட்டார். எந்தை சொன்னார், குருதிபடிந்த காலடிகளுடன் நம் அரசர் நகர்புகுவார் என்று. இதோ என்று கூவினார். மீட்பு வந்தது அசுரர் குலத்திற்கு. விலகுக மிடிமை. இனி எல்லாம் நலமே என்றனர் அசுரகுலப்பாடகர்கள். தானவத்தின்மேல் இனி என் சிம்மக்கொடி பறக்கட்டும் என்று இரத்தபீஜன் ஆணையிட்டான். போருக்கென குருதி போட்டு தீற்றிய வீரன் முகம் போல தானவத்தின் கோட்டை முகப்பு கொடி கொண்டது. உங்கள் படைக்கலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இரத்தபீஜன் ஆணையிட்டான். அசுரர் தங்கள் படைக்கலங்களை எங்கோ கைவிட்டு விட்டிருந்தனர். அவை தானவத்தின் புழுதியில் புதைந்து மறைந்துவிட்டிருந்தன. படைக்கலங்களைத் தேடி அவர்கள் அங்குமிங்கும் பதறி அலைந்தனர். சொல் கொண்டு தேட வேண்டாம். சினம் கொள்ளுங்கள். கடும் சினம் எரிய கைகளையே தேடவிடுங்கள். அவை கண்டடையும் உங்கள் படைக்கலம் புதைந்த இடத்தை என்றார் சித்ரர். படைக்கலங்களை எடுத்ததுமே அசுரர் தங்கள் தன்னியல்பை அடைந்தனர். கொன்றும் இறந்தும் குருது மணமென அப்படைக்கலங்களில் வாழ்ந்த மூதாதையர் எழுந்து அவர்களுள் நிறைந்தனர். போர் போர் என்று படைக்கலங்கள் எழுந்து ஆடின. குருதி வெங்குருதி என அவை விடாய் கொண்டு கூவின. தானவம் மீண்டும் பேருருவம் கொண்டு எழுந்தது. மேலும் 3 அடுக்குகளுடன் கோட்டை வலுவாக கட்டப்பட்டது. நகரின் நடுவே இருந்த தனுவின் மாளிகை மேலும் 8 அடுக்குகளுடன் ஓங்கி எழுந்தது. அதன்மேல் சிம்மக்கொடி பறந்தது. ஏவலரும் காவலரும் நிறைந்து அரண்மனை இரவிலும் பகலிலும் உறங்காமலிருந்தது. அதன் நடுவே செந்தழலெனச் சுடரும் மணிகளால் அமைந்த அரியணையில் அமர்ந்து இரத்தபீஜன் அசுரர்களை ஆண்டான்.
அவர்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கென குருது தொட்டு வஞ்சனம் உரைத்தனர். தங்கள் எண்ணங்களிலும் கனவுகளிலும் அவனையே எண்ணியிருந்தனர். அவன்மேல் கொண்ட பற்றே அவர்கள் மனைவியரில் மைந்தரெனப் பிறந்தது. தவழ்ந்து அமர்கையிலேயே கை நீட்டி படைக்கலம் தேடினர் அமைந்தர். குருதி கொந்தளிக்கும் உடல் கொண்டிருந்தான் இரத்தபீஜன். அவன் துயில்வதே இல்லை. எங்கும் படுக்க அவனால் முடியவில்லை. பீடங்களில் அமர்ந்தபடியே விழுதியிருக்கையிலும் அவன் செவிகள் ஓசைகளுக்கேற்ப அசைவு கொள்ளும். அவன் கைகளிலும் கால்களிலும் கூறுகிர் விரல்கள் மெல்ல அசைந்து கொண்டிருக்கும். சினந்தெழும்போது அவன் மூக்கிலும் செவிகளிலும் குருதி பெருகி வழியும். பெருஞ்சினம் கொண்டு தன் கைகளை சேர்த்து அரைந்து பேரொலி எழுப்பி அவன் பாயும்போது விழிகளிலிருந்தும் குருதி வழியும். 108 அசுரமல்லர்களை தன்னந்தனியாக நின்று தோள்கோத்து எதிரிடும் மற்போரின் போது அவன் தசைகள் இறுகி வெம்மை கொள்ளும்போது தோலில் வியர்வையென செங்குருதித் துளிகள் முளைத்து உருண்டு வழியும். தலைமயிர் நுனிகளில் குருதிமணிகள் தோன்றிச் சிதறும். பெருஞ்சினமே உருவானவனாக அவன் இருந்தான். மறுசொல் கேட்க ஒப்பான். அவனிடம் அறைப்பட்டு உடல் கிழிந்து நாளும் ஓர் அசுரக்காவலன் அவன் காலடியில் இறந்து விழுந்தான். நிலையெழுந்தவன் போல அரண்மனையில் எந்நேரமும் சுற்றி வந்தான். புறவியேறி நகரில் இரவும் பகலும் அலைந்தான். மலைச்சரிவுகளில் பாய்ந்திறங்கி தன் நாடெங்கும் தோன்றினான். தன்னைப் பார்த்த எவரும் அக்கணமே பணிய வேண்டுமென்று விழைந்தான். மறு தோன்றிய உள்ளம் அதை அறிவதற்குள்ளாகவே அவ்வுடல் அவனால் கிழித்தெறியப்பட்டது. கொன்ற பின்னரும் விரியகலாது கிழித்து குருதி குளித்து தாண்டவமாடினான். உடலெங்கும் வழியும் குருதி ஒன்றே அவனை குளிர்விக்குமென்று அசுரர் கண்டனர். அவனை அசுரர் அஞ்சினர். அவ்வச்சமே அவன் மேல் பெருமதிப்பை உருவாக்கியது. அந்த மதிப்பு அன்பாகியது. அவனுக்கு அடிபணிந்த அசுரர் ஒவ்வொருவரும் அவனாக தாங்கள் மாறுவதை அகத்தில் உணர்ந்தனர். எனவே அவன் செய்யும் கொடுஞ்செயல் ஒவ்வொன்றையும் அவர்களும் உள்ளத்தால் செய்தனர். அவர்களை அவன் கிழக்கியில் கூட அவர்கள் அவனாகி நின்று அதை அகம் எடுத்தனர். அவன் ஆறா பெருஞ்சினம் தங்கள் குலத்திற்கு கிடைத்த நல்லோள் என்று அசுர முதியோர் சொன்னார்கள். நம் எரிகுலத்து தழல் அவர். நாம் அணையாது காத்த வஞ்சம். நம் நாவில் குடிகொள்ளும் நச்சு. தெய்வங்களும் அஞ்சும் நமது படைக்கலம் என்றனர் கவிஞர். தானவத்திலிருந்த மோதனையர் ஆலயங்கள் அனைத்தையும் இரத்தபீஜன் இடித்து அழித்து சுவடறுத்தான். அன்னையர் எவரும் அவன் முன் தோன்றுதலை அவன் விரும்பவில்லை. அவன் ஓசை கேட்டதுமே அவர்கள் மைந்தரை அணைத்தபடி இருளறைகளுக்குள்ளோ புதர்களுக்குள்ளோ பதுங்கிக் கொண்டனர். தவறி எதிர்ப்பட்டவர்களின் முலைகளை அறுத்து வீசும்படி அவன் ஆணையிட்டான். முலைகளறுக்கப்பட்டு அன்னையரின் கருப்பைகள் குருதிவடிந்து சுருங்கின. அவர்கள் பெண்மையை இழந்து விழியில் கொடுமை குடிகொண்டு அசுரர்களாக உருமாறினர். நெஞ்சில் அரைந்து அமர எழுப்பியபடி வந்து அவன் தாழ்பணிந்தனர். தானவத்திலும் ஆசுர நாட்டிலும் எவ்விலங்கும் முலைகளுடன் பொதுவில் வரலாகாது என்று ஆணையிருந்தது. அசுரர்களின் நூல்கள் அனைத்திலும் அன்னை என்னும் சொல்லே இல்லாமலாக்கப்பட்டது. எங்கும் எவரும் நாமறந்தும் அச்சொல்லை உச்சரிக்கலாகாதென்று அரசாணை இருந்தது. நாளடைவில் அச்சொல்லே அவர்களின் மொழியிலிருந்து மறைந்தது. தானவத்திலிருந்து கிளம்பிய அசுரப்படைகள் சூழ்ந்த நாடுகளை முழுதும் வென்றன. இரத்தபீஜனின் விழித்தொட்ட இடமெங்கும் அவன் சிம்மக்கொடி மட்டுமே பறந்தது. வெல்லர்க்கு எதிரிகள் இல்லாமை கண்டு விண்ணேறிச் சென்று இந்திர நாட்டையும் வெல்ல அவன் விழைந்தான். அசுரகுரு சித்திரரை அழைத்து விண்ணை வெல்லும் படையெடுப்புக்கு ஆவண செய்யும்படி சொன்னான். அரசே, அசுரர் நேராக விண்ணில் பறக்கவியலாது. 7 உலகங்களையும் முறையே வெல்ல வேண்டும். முதலில் கிண்ணரை, பின்னர் கிம்புருடரை, பின்னர் கந்தர்வரை. ஒவ்வொரு உலகிலிருந்தும் அடுத்த உலகிற்குச் செல்லும் சிறகுகளை பெற வேண்டும் என்றார் சித்திரர். அதற்குரிய வழி ஒவ்வொரு உலகுக்கும் உரிய வேள்விகளை செய்வதுதான். தானவத்தின் நகர்ச்சதுக்கத்தில் வேள்விச்சாலை எழுந்தது. எரியெழுப்பி அவையளித்து அசுரவேதங்களை உச்சரித்தனர் அசுரவேதிகர். கிண்ணற உலகுக்குள் செல்லும் நறுமணங்களை முதலில் அடைந்து அதனூடாகச் சென்று அவர்களை வென்றனர். கிம்புருடர் உலகுக்குச் செல்லும் இசையை பின்னர் அடைந்தனர் அசுரர். யக்ஷர்களின் வண்ணங்களை பின்னர் கொண்டனர். தேவருலகுக்குச் செல்லும் பாதை ஒவ்வொரு வேள்விக்குப் பின்னும் மேலும் துலங்கிவர இரத்தபீஜன் களிவெறி கொண்டான்.
வில்லற்கரியவன், தேவர்களின் இறைவன், 3 தெய்வங்களுக்கும் நிகரானவன் என அவனை போற்றினர் அசுரர்களின் கவிஞர். தன்னைப் பற்றிய புகழ்ச்சொற்களை தானே கேட்டுப் பழகி, அவை தன் உளச்சொற்களாக ஓடுவதை உணர்ந்து, பின்பு அவையே தானென்று ஆனான். குருதியுலராத படைக்கலங்களுடன் அவன் விண்ணுலகங்களில் ஏறிச் சென்று வெற்றி கொள்கையில் ஒருமுறை அவன் தன்னெதிரே ஸ்தன்யை என்னும் யக்ஷியைக் கண்டான். 12 முலைகள் கொண்ட அவள் விழியும் கால்களும் அற்றவள். சாயாதலம் என்னும் 1000 விழுது கொண்ட பேரால மரத்தின் அடியில் அவள் வாழ்ந்திருந்தாள். அவ்வாலமரத்தின் தசைப்பற்று மிகுந்த கனிகளை அவள் உணவெனக் கொண்டாள். 12 முலைகளிலும் வற்றாது பாலோரிப் பெருகிய அவளை பசித்த குழவிகள் அனைத்தும் தேடி வந்து முலையுண்டு சென்றன. யக்ஷர் அவளை யக்ஷியாகக் கண்டனர். மானுடர் அவளை கனிமரமென நோக்கினர். விலங்குகள் அவளை 12 ஊற்றுகளென அறிந்தன. அவளை மகவுகள் உண்ணும் ஓசை எப்போதும் கேட்டுக் கொண்டிருந்தது. உண்டு நிறைந்த குழவிகள் அவள் அடியில் விழுந்து துயின்றன. அவள் தன் 12 கைகளால் அவற்றின் தலைமயிரைக் கோதினாள். செவிகளை இழுத்து வருடினாள். தோள்களையும் நெஞ்சையும் அடிவயிற்றையும் தடவி மெல்லிய குரலில் உரக்கு பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்தாள். அவள் உலகில் குழந்தைகள் அன்றே தெய்வங்களும் இருக்கவில்லை. போர்க்குரலுடன் வந்த இரத்தபீஜன் அவளை ஒரு மாபெரும் பன்றி எனக் கண்டான். முலைக்குவைகள் கொழுத்துச் செறிந்த கரிய உடலுடன் அது உருக்களித்துப் படுத்து மதம் சொக்கும் விழிகளை பாதிமூடி வெண்பற்கள் தெரியும் வாய்திறந்து இன்மயக்கில் கிடந்தது. அதன் வால் மெல்ல சுழித்து அசைந்தது. அதன் முலைகளில் பன்றிக் குட்டிகளும் சிம்மக்குருளைகளும் மான்குழவிகளும் வால் சுழற்றி தோள்முட்டி மோதித் ததும்பி பால் குடித்தன. அருந்தும் முலை கேட்டு அது ஒரு சுனை என எண்ணி திரும்பி நோக்கிய இரத்தபீஜன் முலைகளைக் கண்டான். கால்களை நிலத்தில் ஓங்கி மிதித்து அவன் அமரிய போது குட்டிகள் திகைத்துப் பின்வாங்கின. விடுபட்ட முலைக்கமிழ்களில் இருந்து வெண்ணூல்கள் போல பால் பீரிட்டது. சினத்தில் பதறிய உடலுடன் கண்மறைத்த வெம்மைப் படலத்துடன் பாய்ந்து சென்ற இரத்தபீஜன் அதன் முலைத்தொகையை தன் வாளால் வெட்டி வீசினான். உருமிய ஸ்தன்யை பேருருவ நிழலென எழுந்தாள். வீணனே, நான் அளித்த முலைப்பாலின் நலப்பேறு ஒன்றாலேயே உன்னையும் உன் 7 தலைமுறைகளையும் எரித்தழிக்க முடியும். ஆனால் இன்று உன்னை விட்டுவிடுகிறேன். ஏனென்றால் எதன் பொருட்டென்றாலும் அன்னை என்றே எப்போதும் எண்ணிக் கொண்டிருக்கிறாய். உன் நாட்டில் நீ அழைத்த அன்னை எனும் சொல்லால் நிறைந்துள்ளது உன் அகம். அதன் நலனை நீ அடைய வேண்டும். அன்னை உன்னை வெல்க. நீ அன்னையை அறிக என்று சொல்லி விழுந்து மடிந்தாள். அவள் உடலில் இருந்து குருதிக்கு மாறாக வெண்ணிறப்பாலை பெருகி பரவிக் கொண்டிருப்பதை இரத்தபீஜன் கண்டான். இறந்த அவள் விழிகளை நோக்கிக் கொண்டு நின்றான். அவன் வாள் அறியாது தாழ்ந்தது. தானவத்திற்கு மீண்ட இரத்தபீஜன் சித்திரரை அழைத்து நிமித்திகர் அவையை கூட்டும்படி ஆணையிட்டான். 108 நிமித்திகர் கூடிய அவையில் முதல் முறையாக கைகூப்பி பணிந்து, அறிந்தவரே சொல்க. எப்படி அமையும் என் இறுதி? எங்கு நான் தோற்பேன் என்றான். அவர்கள் தயங்க, எந்த மறுமொழி என்றாலும் சினம் கொள்வதில்லை என உறுதியளிக்கிறேன். சொல்க என்றான். அனைவர் விழிகளையும் மாறி மாறி நோக்கியபின் அச்சம் விலகாது எழுந்த முதிய நிமித்திகர், பிறவிக் குறிகளின்படி நீங்கள் முலைகனிந்து எழுந்து வரும் தெய்வப் பேரன்னை ஒருத்தியால் வெல்லப்படுவீர்கள். அவள் காலடியில் இறப்பீர்கள். அவள் முலையுண்டு முழுமை கொள்வீர்கள் என்றார். இருகைகளையும் குவித்து அதில் தலை தாங்கி அமர்ந்திருந்த இரத்தபீஜன், நான் அவளை வெல்வது எப்படி இயலும் என்றான். நிமித்திகர் அவை அமைதியாக அமர்ந்திருந்தது. சொல்க. அவள் இயல்பென்ன? அவள் எல்லை என்ன என்றான் இரத்தபீஜன். முதுநிமித்திகர், அரசே, அன்னை என்பதே அவள் இயல்பு. எனவே எல்லையற்றவள் என்றார். இல்லை, தெய்வமே என்றாலும் உருவெனக் கொண்டு இருப்பென வந்தால் இயல்பு என சில உள்ளதே. இயல்பென சில உள்ளதென்றால் இயல்பல்லாதவை என சிலவும் உண்டு. அவை அவள் எல்லை என்றான் இரத்தபீஜன். நிமித்திகர் சொல்லின்றி அமர்ந்திருக்க இளைய நிமித்திகன் ஒருவன் எழுந்து, அரசே, அவள் பெருங்கருணை கொண்டவள் என்கின்றன இக்குறிகள். அதுவே அவள் இயல்பு. அதற்கு மாறானதே அவளால் இயலாதது. அதுவே அவள் எல்லை எனக் கொள்க என்றான்.
ஒரு கணம் உளம் நின்று உடனே சொல் கொண்டு எழுந்து, ஆம், அதுவே அவளை வெல்லும் வழி. அன்னை என வந்தால் அவளுக்கு அனைவரும் மைந்தரே. மைந்தனைக் கொல்ல அவளால் எளிதில் இயலாது என்றான். அரசே, கைக்குழந்தையின் போனகத்தை பல்லால் கடித்து வெட்டும் அன்னை போல அவள் உங்கள் தலை கொய்வாள் என்றார் முதுநிமித்திகர். ஆம், ஆனால் அதையும் அவள் நெஞ்சு நடுங்கியபடியே செய்வாள். தன் உள்ளத்தை வைரமாக்கியே அவள் என்னை கொல்ல முடியும் என்ற இரத்தபீஜன் கைகளை தட்டியபடி அவையில் சுற்றி வந்தான். நான் ஒருவன் என்றால் கொன்று மேல் செல்வாள். நான் பலர் என்றால், முடிவற்றவன் என்றால், எத்தனை முறை ஓர் அன்னை தன் மைந்தரைக் கொல்வாள்? அரசே, முடிவின்மை என்பது தெய்வங்களுக்கு மட்டுமே உரியது என்றார் முதுநிமித்திகர். ஆம், அதையும் அறிவேன்.